Assalamu alaikum. Welcome back to our channel Handmade Designer. I hope all are fine. இந்த வீடியோவில் நம்ம சேனலில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஸ்லீவ் டிசைன் ஃபுல் டுட்டோரியல் தான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுவோமோ அது போல் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஸ்லீவை ஹாஃப் போர்ஷனாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்க இந்த பெரிய சைஸில் இருக்க திலவம் ஷேப் ஸ்டோனை யூஸ் பண்ண போகிறேன். ஃபேப்ரிக் கலர்லேயே தான் ஸ்டோன் யூஸ் பண்ணணும்னு எந்த கம்பல்ஷனுமே கிடையாது. பிகாஸ் அந்த ஸ்டோனுக்கு மேலே நம்ம த்ரெட் ஒர்க் கொடுத்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த கலர் ஸ்டோன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்லீவோட சென்டரில் ஸ்டோன் பேஸ்டிங் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தென் என்ன ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் எடுத்திருக்க ஸ்டோனோட ஷேப் திலவம் ஷேப் தான், பட் இதுக்கு மேலே அதை நம்ம ரவுண்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்க மாதிரி ஸ்டோனோட அப்வர்ட் டவுன்வர்ட் அண்ட் ரெண்டு சைட்ஸ்லையுமே மார்க் பண்ணிவிட்டு இதை ரவுண்ட் ஷேப்பாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸுக்கு வெளிப்பக்கமாக 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் தள்ளி நீங்கள் இந்த மார்க்கிங்கை பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியிருக்க பிளேஸில் என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபேப்ரிக் கலர்லேயே நான் சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா சுகர் பீட் அண்ட் 4mm பீட் எடுத்துக்கோங்க. ஸ்டோன்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மார்க் பண்ணியிருக்க பேஸில் சுகர் பீடை யூஸ் பண்ணி ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கரெக்டாக கர்வ் வர பிளேஸில் சிங்கிள் சுகர் பீடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். சுகர் பீடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் லைன் 4mm பீடை யூஸ் பண்ணி சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செகண்ட் லைன் ஒர்க் பண்ணுறப்போ சுகர் பீடில் எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் த்ரெட்டை எடுக்கலை, டேரெக்டாகவே த்ரெட்டை கண்டினியூ பண்ணிட்டு தான் 4mm பீடை ஸ்டிச் பண்ணுறேன். $4mm பீட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தேர்ட் லேயராக அகெயின் சுகர் பீடை யூஸ் பண்ணி ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க சுகர் பீடோட பிராண்ட் A பிராண்ட். தேர்ட் லேயரில் சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எண்ணாட் போடாமல் த்ரெட்டை அகெயின் 4th லேயருக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். 4th லேயரில் அகெயின் 4mm பீடை யூஸ் பண்ணி சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சென்டரில் மெயினான ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவோட சைட் ஒர்க்குக்கு எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ஸ்லீவோட சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்க ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடில் லைன் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹேண்ட் ஃப்ரீயாக லைன் கனெக்ட் பண்ண வராதுன்னா ஸ்கேலை யூஸ் பண்ணியுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் லைன் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த லைனுக்கு மேலே 4mm பீடை யூஸ் பண்ணி சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் நிறைய பேருக்கு பஞ்ச் பீட்ஸில் டல் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணுமா இல்லை ஸ்பார்க்லிங்காக இருக்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணுமான்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. பஞ்ச் பீட்ஸில் டல் கோல்டு ஷேடு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கலர் ஃபேட் ஆகாது. இதே ஸ்பார்க்லிங்காக இருக்க மாதிரியான கோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா கலர் சீக்கிரமாகவே ஃபேட் ஆகிடும். 4mm பீடை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட மேல் பக்கமாக சுகர் பீடை யூஸ் பண்ணி ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சென்டரில் நான் யூஸ் பண்ணியிருக்க 4mm பீடுக்கு பதில் நீங்கள் இட்லி பீடுமே 4mm சைஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 3mm பீடுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். 4mm பீடுக்கு அப்வர்டில் சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி டவுன்வர்ட்லையுமே சுகர் பீடை கொடுத்து ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் நான் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தான் சேம் லெஃப்ட் சைடுக்குமே வரும். பட் வீடியோவில் நான் ஹாஃப் போர்ஷன் மட்டும்தான் ஷோ பண்ணியிருக்கேன். பார்டர் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்டோன் பேஸ்டிங்காக கரெக்டான டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணுற மாதிரி கரெக்டாக வி ஷேப்போட டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு டிஸ்டன்ஸோட பிட்வீன் கேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 inch இருந்தாலே போதும். நான் ஐ மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஹேண்ட் ஃப்ரீயாக மார்க் பண்ணுறேன். பட் நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். டவுன்வர்டில் நான் எப்படி வி ஷேப் மார்க் பண்ணுறேனோ சேம் அதே போல் தான் அப்வர்ட்லையுமே வரும். கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க்கிங் பண்ணுறப்போ லைட்டாக இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மார்க்கிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா மார்க்கிங் பண்ணியிருக்கிறது மேலே ஃபேப்ரிக் க்ளூவை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டோன் பேஸ்டிங்க்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறப்போ 50% க்ளூ ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகும். நான் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன் இந்த ஐ ஷேப் கிளிப் ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோனோட சைஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க ஸ்டோன் சைஸை விட சின்ன ஸ்டோன் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் சேம் ஒர்க் ட்ரை பண்ணுறதா இருந்தீங்கன்னா நான் சொன்ன செகண்ட் சைஸை யூஸ் பண்ணிக்கோங்க.
ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறப்போ தான் 50% ட்ரை ஆக விட்டுட்டு ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணணும். பட் நீங்கள் B7000 க்ளூலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சென்டர் பார்டரோட டவுன்வர்ட் போர்ஷனில் நான் எப்படி ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேனோ சேம் அதே போல் தான் அப்வர்ட்லையுமே பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ உடன் நீடில் ஒரு சுகர் பீட் ஒரு 4mm பீட் இருக்க மாதிரி கண்டினியூஸாக லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டூலிப் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெட்டல் ஒர்க் பண்ணுறதுக்கான பீட்ஸை மட்டும்தான் லோட் பண்ண முடியும். பட் உடன் நீடில் யூஸ் பண்ணுறப்போ சீக்கிரமாகவுமே லோட் பண்ணி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வி ஷேப் மார்க் பண்ணுறப்போ ஒவ்வொரு மார்க்கிங்கோட பிட்வீனில் 1/2 inch டிஸ்டன்ஸ் நான் விட்டுருந்தேன் இல்லையா, இப்போ அந்த பிளேஸில் உடன் நீடில் லோட் பண்ணியிருக்க ஒரு சுகர் பீட் ஒரு 4mm பீடை நான் ஆப்போசிட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டுட்டோரியலாக பார்க்குறப்போ ஒருவேளை நீங்கள் கஷ்டமாக இருக்குமோன்னு கூட நினைக்கலாம். பட் இந்த ஒர்க் ரொம்ப சிம்பிளான ஒர்க். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரைட் சைடில் ஸ்டிச் பண்ண சேம் பூட்டாஸ் போல தான் லெஃப்ட் சைடுமே ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் சொன்ன ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா இதே போல் நீங்களுமே பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் 2 சைடுமே பூட்டாஸ் கொடுத்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் சென்டரில் நம்ம ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ அந்த பிளேஸில் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ண போகிறேன். சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்டாக லோட் பண்ணிவிட்டு எம்போஸ்டு லோட் ஸ்டிச்சஸ் எப்படி போடுவோமோ அது போல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். என்னோட கிளைண்ட்டோட saree கலர் ஃபுல்லாகவே டார்க் ப்ளூ ஷேட் தான். அதனால தான் நான் சில்க் த்ரெட்டையுமே டார்க் ப்ளூவில் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸோட saree கலர் டபுள் ஷேடாக இருந்துச்சுன்னா சென்டரில் வேறு கலர் ஷேடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணுற இந்த சேம் ஸ்லீவ் டிசைன் போல தான் ஆல்ரெடி ஹேங்கிங் பீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஹேங்கிங் பீட்ஸுக்கு வந்து டீட்டெயில்டாக வீடியோ ஷூட் பண்ணலை. அதோட லிங்க்கை வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்லீவோட சென்டரில் ஹேங்கிங் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் வந்து பிளாஸ்டிக் டைப்பில் இருக்க கிறிஸ்டல் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ஸோட பர் பேக்கெட் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ்லேருந்து 60 ரூபீஸ்க்குள்ளே இருக்க ரேஞ்ச் தான் வரும். ஏற்கனவே இந்த டிசைனில் கஸ்டமைஸ் பண்ண ஹேங்கிங் பீட்ஸ் கண்டென்ட்டை அகெயின் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக போரிங்காக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் டீட்டெயில்டாக ஷூட் பண்ணலை. ஸ்லீவோட சென்டரில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு 12 சைஸில் இருக்க நீடில் டவுன்வர்ட்லேருந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்த நீடில் வீட் பீடை 8 பீட் கிட்ட நான் லோட் பண்ணிக்கிறேன். ஒரு கிறிஸ்டல் பீட் எண்டில் சப்போர்ட்காக ஒரு சுகர் பீடும் லோட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட பாட்டம்க்கும் சென்டருக்கும் உள்ள பிட்வீன் டிஸ்டன்ஸை பார்த்துட்டு நீங்கள் வீட் பீடை லோட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனில் நான் யூஸ் பண்ணியிருக்க வீட் பீட் தான் நீங்களும் யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது. சுகர் பீடை யூஸ் பண்ணியுமே நம்ம சிம்பிளாக ஒர்க் பண்ணிக்கலாம். சென்டரில் மட்டும்தான் நான் 8 வீட் பீட் இருக்க மாதிரி லோட் பண்ணியிருக்கேன். பட் சைடில் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண கவுண்டிங் வந்து குறைஞ்சிட்டே வரும். இந்த டிசைனோட அவுட்புட் பார்த்துட்டு பர்சனலாக எத்தனை பேர் லைக் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் இந்த டிசைனை நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போவே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச்சஸையுமே அவ்வளோ லவ் அண்ட் இன்ட்ரெஸ்டோடு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எவ்வளோ காஸ்ட்லியான ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் கஸ்டமைஸ் பண்ணாலும் சில சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் ஒர்க் பண்ணுறப்போ அதில் இருக்க லவ் அண்ட் ஃபீலே தனின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தை எத்தனை டிசைனர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். யூஷுவலாக எல்லா ப்ளவுஸ்லையுமே ஹேங்கிங் பீட்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 1/2 inchலேருந்து 1.5 inches வரைக்கும் தான் இருக்கும். 1/2 inch 1 inch லென்த்தில் எல்லாமே ஈஸியாக நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி லென்த்தான ஹேங்கிங் பீட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இன்சர்ட் ஆகாது. ஸோ லென்த்தாக ஹேங்கிங் பீட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 to 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இன்சர்ட் ஆகிடும். இப்போ நான் ரைட் சைடில் எப்படி ஹாஃப் போர்ஷன் ஹேங்கிங் பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேனோ சேம் அதே போல் தான் லெஃப்ட் சைடுமே ஒர்க் வரும். ஃபைனலி இந்த டிசைனை ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் என்கிட்ட இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை ஷோ பண்ணியிருக்கேன். கால் ஆர் மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். pingbling கிராஃப்ட் இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து எனக்கு என்ன ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அவங்க சென்ட் பண்ணதுலேயே பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ரெசின் கீ செயினில் நம்மளுடைய சேனல் லோகோவை போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரெசின் ஆர்ட்லேயே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது மெமரபிளான திங்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெசர்வேட்டிவ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுறது தான். இந்த ஒர்க்கும் இந்த பேஜில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க.
அண்ட் ஆல்சோ ரெசின் ஆர்ட் கஸ்டமைசேஷன் மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ஹேண்ட்மேட் அக்சசரிஸ், சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், இன்விசிபிள் செயின் இதுவுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக டிஎம் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஃபர்ஹானா டிசைனர் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும்.